2026 சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் திமுக, காங்கிரஸ், சிபிஐஎம், விசிக கூட்டணியும், மறுபுறம் அதிமுக, பாஜக கூட்டணியும் என தேர்தல் பணிகளை அரசியல் கட்சிகள் முடுக்கிவிட்டுள்ளன. இது தவிர்த்து தமிழில் முன்னணி நடிகராக வலம் வந்த விஜய், தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை தொடங்கி 2026 தேர்தலை எதிர்நோக்கி பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்து விலகி அண்மையில் திமுகவில் இணைந்த வைஷ்ணவி நாள்தோறும் விஜயை தாக்கி சமூக வலைதளத்தில் கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். முன்னதாக வைஷ்ணவி தாவேக கட்சியில் இருந்தபோது கட்சி பணிகளில் முழுமையாக ஈடுபட்டு வந்தார். அப்படி தான் செய்யும் பணிகளை அவ்வப்போது வீடியோவாகவும் இணையத்தில் வெளியிடுவது இவரது வழக்கமாக இருந்து வந்தது. சில வாரங்களுக்கு முன்பு வைஷ்ணவி தான் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார். சமூக வலைதளங்களில் பேசக்கூடாது, போஸ்ட் போடக்கூடாது என்று தனக்கு கண்டிஷன் போடப்பட்டதாக குறிப்பிட்ட வைஷ்ணவி இன்னும் ஒரு சில காரணங்களை அடுக்கி தான் இக்கட்சியிலிருந்து விலகுவதாக தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து கடந்த மே 22ஆம் தேதி இன்று முதல் என் மக்கள் பணி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வழியில் தொடரும் என்று குறிப்பிட்டிருந்தார். இவர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுக கட்சியில் சேர்ந்ததும் குறிப்பிடத்தக்கது. தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் பிறந்த நாளுக்காக அவரை தேடி நீலாங்கரை வீட்டிற்கு சென்ற ரசிகர்களை அவர் பார்க்கவில்லை என கூறி சேலம் ரசிகர் ஒருவர் கொந்தளித்திருந்தார். 2 நிமிடம் வெளியே வந்து பார்த்துவிட்டு போக விஜய்க்கு என்ன, சேலத்திலிருந்து 6 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்தேன், அவருக்கு எங்களை பார்க்க விருப்பமில்லை, எங்களுக்கும் 2026 அவரை பார்க்க விருப்பமில்லை என அவர் பேசிய வீடியோ தற்பொழுது வைரலானது. இந்த வீடியோவை குறிப்பிட்டுத்தான் வைஷ்ணவி ஒரு பதிவை போட்டார். அதில் ஒருவேளை முருகர் மாநாட்டிற்கு ஆன்லைன் மூலம் கலந்து கொண்டிருந்திருப்பாரோ, மக்களை நேசிக்கும் தலைவராக இருந்திருந்தால் வந்திருப்பார், விஜய் தான் மக்களை சந்திக்க விரும்பாத ஆன்லைன் அரசியல்வாதி ஆயிற்றே என விமர்சித்திருந்தார். கட்சி என்ற பெயரில் தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்காமல் கட்சியை கலைத்துவிட்டு சென்றால் நடிகர் என்ற பெயரில் உங்களுக்கு நற்பெயராவது மிஞ்சும் எனவும் வைஷ்ணவி கடுமையாக சாடியிருந்தார். இந்நிலையில் விஜய் பிறந்தநாளை ஒட்டி நடிகர் த்ரிஷா விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து அவரது எக்ஸ் தள பக்கத்தில் புகைப்படம் ஒன்றையும் பதிவிட்டிருந்தார். ஹாப்பி பர்த்டே பெஸ்டஸ்ட் என்ற அவர் குறிப்பிட்டிருந்த பதிவில் விலை உயர்ந்த நாய்க்குட்டியை த்ரிஷா அருகில் இருந்தவாறு விஜய் தூக்கி கொஞ்சம் புகைப்படமும் இணைக்கப்பட்டு இருந்தது. இதனை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட வைஷ்ணவி, இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு, மக்களை சந்திக்க தான் நேரமில்லை உங்களுக்கு என விஜயை டாக் செய்திருந்தார். இந்த ட்வீட்டை தான் தாவேக நிர்வாகிகள் சிலர் மாற்றி போட்டிருப்பதாக தெரிகிறது. அதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உடன் சில நடிகைகள் இருக்கும் புகைப்படத்தை போட்டு இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு, மக்களை சந்திக்க தான் நேரமில்லை உங்களுக்கு என உதயநிதியை வைஷ்ணவி கேட்பது போல் மாற்றியிருந்தது. தொடர்ந்து இந்த பதிவுக்கு வைஷ்ணவி தனது எக்ஸ் தளத்தில் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதில் வர்ச்சுவல் வாரியர்ஸ் என்றால் அறவேற்காடு வாரியர்ஸ் என சாடியுள்ளார். எடிட் பண்றதுதான் பண்றீங்க, அதை கூட உருப்படியா பண்ண மாட்டீங்களா என கேள்வியும் எழுப்பிய அவர் தனது பதிவுக்கும் போலி பதிவுக்குமான வித்தியாசத்தை எடுத்துரைத்துள்ளார். அதில் தனது ட்வீட்டில் இருக்கும் எழுத்துக்கள் சரியாக இருப்பதாகவும், ஆனால் போலி ட்வீட்டில் இருக்கும் எழுத்துக்களோ ஒன்று மேலும் மற்றொன்று கீழுமாக இருப்பதாகவும் வைஷ்ணவி குறிப்பிட்டுள்ளார். ஆப் மாற்ற வேண்டும் எனவும் அவர் கிண்டலுடன் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து வைஷ்ணவியின் இந்த பதிவும் இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஒருபுறம் தன் மீதான விமர்சனங்களுக்கு அறிக்கை மட்டும் வெளியிட்டு பதிலளிக்கும் விஜய் ஏன் செய்தியாளர்களை நேரடியாக அடிக்கடி சந்திக்க முடிவதில்லை என பலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மறுபுறம் விஜய் பதில் என கூறி ஆனந்த் அளிக்கும் பேட்டிகள் சிரிப்பை வரவைப்பதாகவும் விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் ஐடி விங்கை விஜய் தவறாக வழிநடத்துகிறாரோ எனவும் புதிய குழப்பங்கள் முளைத்துள்ளன.